நம்ம கொஞ்சம் இது கூட கொஞ்சம் டீப்பா பேசலாம்னு நினைக்கிறேன் லிவி. ஒன்று வந்து ஃபேஸ் அட்டாக், 3 ஃபேஸ் அட்டாக்ஸ் இருக்காங்க. ஷாகின் அஃப்ரிடி, நசீம் ஷா அண்ட் வந்து ராஃப். இந்த 3 பேரும் ஆக்சுவலாக வந்து ராஃப் வந்து லைன் அண்ட் லென்த் போடுறாரு, நசீம் ஷா வேற லெவலில் எக்கானமி வச்சு போடுறாரு. இவங்க 2 பேர் ஒரு த்ரெட்டன் அப்படின்னு வச்சா ஷாகின் அஃப்ரிடி வந்து லெஃப்ட் ஆர்ம் இதில் வந்து ஸ்விங் பண்ணுறாரு. ஸோ இப்படி வந்து ஃபேஸ் அட்டாக் வந்து அவருக்கு கொஞ்சம் த்ரெட்டனாக இருக்குமா? அதை தாண்டி ஸ்பின்னர் 2 பேர் வச்சிருக்காங்க பயங்கரமா. அந்த 2 பேரும் இவங்க ஃபேஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இவருக்கு பாசிட்டிவ், ஸ்பின்னுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பாசிட்டிவ்? ஸோ கோலிக்கு பொறுத்த வரைக்கும் பேஸ் வந்து ஓரளவு ஆடிடுறாரு. இப்போ ரொம்ப கொஞ்சம் அல்டிஸ் பால் டு பால் ஆடிடுறாரு. ஆமா, பேஸ் பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்பின்னு வந்து ஆல்ரெடி நியூசிலாந்துக்கு எதிராகவுமே பேஸ் எடுபடலை. ஆக்சுவலி பாகிஸ்தானோட பேஸ் வந்து எடுபடலை. நியூசிலாந்து வந்து அந்த பால்ஸை ஈஸி ஆடிட்டாங்க. எக்கனாமியும் பார்த்தீங்கன்னா 6, 7, 8ன்னு வச்சிருக்காங்க 3 பேருமே. ஸோ பட் ஆனால் ஸ்பின்னர்ஸ் வந்து அன்னைக்கு ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. ஸோ எக்கனாமி நல்லா மெயின்டைன் பண்ணி, இன்னொன்று விக்கெட்ஸும் வந்து ஸ்பின்னர்ஸ் தான் அதிகமாக எடுத்தனால ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு கோலிக்கு வந்து கொஞ்சம் இந்த ஸ்பின்னு தான் இன்றைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு. ஏன்னா அங்கே கொஞ்சம் பால் நின்று வருது. ஸோ நம்மளுக்கு அந்த துபாய் பிச்சில் பார்த்தீங்கன்னா பால் நின்று வர்றனால கொஞ்சம் பேட்டிங் ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இது பேட்டிங் விளையாடும்போது அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருந்துச்சு பால். ஒவ்வொரு பாலும் அது ஸ்பின்னிங் ட்ராக் மாதிரி. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 15 ஓவர்ஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பங்களாதேஷ்க்கு. அதுக்கப்புறமா தான் அவங்க சுதாரிச்சுட்டாங்க அந்த கேட்ச் ட்ராப்க்கு அப்புறம். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ் வெரி குரூஷியல். அப்படி இருக்கும்போது கோலி வந்து 1 அவுட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மனநிலையில் கோலி வந்து பாபர் அசாம் மாதிரி பொறுமையாக நிதானமாக ஆடணுமா, இல்லைன்னா பயங்கரமாக அவர் எதையுமே ப்ரெஷரே எடுக்க தேவையில்ல, பேட் எடுத்து விட்டு அடித்து அவர் பாட்டுக்கு விளையாசிட்டு போயிடலாமா? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து கோலி வந்து ஷேவாக்கை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஸோ ஷேவாக் வந்து எதையுமே கேர் பண்ண மாட்டார். ஸோ டெஸ்ட்டாக இருக்கட்டும், T20 இருக்கட்டும், ஓடி வந்தாலுமே அடிச்சிடலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மனநிலையில் எனக்கு தெரிஞ்சு கோலி இன்னைக்கு இறங்கினாருன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப பால் ஸ்பின்னர்ஸ் போட்டாங்கன்னா ரொம்ப, ஏன்னா அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 2-3 பாலுக்கு கொஞ்சம் பயந்துட்டாரா, இல்லை விட்டு ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் கட் அடிக்கும் போது எட்ஜ் ஆகி கேட்ச். ஸோ அப்போ அவர் வந்து பாலை விடாமல், ஏன்னா முன்னாடி அவர் கேம் அப்படி ஆடவே மாட்டார். ஸோ பால்ஸ் அவர் அதிகமாக வேஸ்ட் பண்ணியே நம்ம பார்த்ததில்ல. ரொம்பவே அழகாக கேப்பை பார்த்து தட்டி விட்டு சிங்கிள்ஸாவது ஓடிட்டு இருப்பார். பட் ரீசன்ட் டேஸில் இந்த பால்ஸை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ கோலிக்கு வந்து 2 ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப பெரிய த்ரெட்டனாக இருப்பாங்க. ரோஹித் சர்மாக்கு யார் த்ரெட்டனாக இருப்பான்? ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் 2 வாட்டி ஷாகின் அஃப்ரிடி கிட்ட அவர் விழுந்திருக்கார். அதே மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க, அதே T20 நீங்கள் பேசின T20 போல்டு ஆவார் KL ராகுல், பயங்கரமான ஒரு போல்டு ஓப்பனிங்கில் இறங்கி. ஸோ அப்படி இருக்கும்போது ரோஹித் சர்மாக்கு பெரிய த்ரெட்டன் என்ன? லெஃப்ட் ஆர்ம் எந்த ஃபாஸ்ட் பவுலர் பர்టిక్యులர்? ஷைன் அஃப்ரிடி தான். ஏன்னா அவர் வந்து மேக்ஸிமம் ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போடுவார். சில பால்ஸ் யாக்கர் இல்லை லென்த் போட்டு அழகா ஸ்டெம்புக்கு ஏற்ற, ஏன்னா பாலும் அங்கே ரொம்ப ஏற மாட்டேங்குது துபாய் பிச்சில். ஸோ நேற்று கூட ஆர்ச்சர் வந்து குத்தி ஏற்றுறாரு, அப்பவும் ஏறல. ஸோ அப்போ பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டெம்புக்கு வர்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ ரோஹித் சர்மா அதிகமாக போல்ட் ஆகும். ரீசன்ட் டேஸில் அடிக்க பார்த்து அதிகமாக போல்ட் ஆக ஆரம்பிச்சு. அதே இந்தியாவில் நடந்த அதே ஷாகின் அஃப்ரிடியை வந்து வெளுத்தார். ஏன் அப்படின்னா டவுன் த ட்ராக் இறங்கி அடிச்சார். இப்போ என்ன நடக்க போகுது இன்னைக்கு மேட்ச்? கண்டிப்பா இன்னைக்கு பார்க்கும்போது டவுன் த ட்ராக் இறங்கி விளையாட போறாரா, இல்ல நின்னு நிதானமா பொறுமையா? எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா இப்போ ரீசெண்டா நம்ம பார்க்கும்போது இறங்கி அடிக்க தான் பாக்குறாரு. அவர் கொஞ்சம் நின்று ஆடுற அந்த மைண்ட் செட்லாம் ரீசன்ட் கேம்ஸாவே நம்ம பார்க்கறது இல்லை. ஏன்னா அவர் அடிக்க ஆரம்பிச்சாருன்னா நம்ம ஸ்கோர் நல்ல ஸ்கோருக்கு நம்மளுக்கு 300+ வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ரோஹித் சர்மா இன்னைக்கும் கண்டிப்பா இறங்கி அடிச்சு தான் ஆடுவார். ஏன்னா பால் நின்று வர்றனால அவர் கொஞ்சம் இறங்கி ஆடினார்னா கண்டிப்பா நம்மளுக்கு பவுண்டரிஸ்ல அதிகமாக ஸ்கோர்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு போலிங் டிபார்ட்மெண்ட்ல யாரை நம்பலாம் லிவி? இப்போ வந்து மிக முக்கியமான கேள்வி, லாஸ்ட் மேட்ச்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நம்மளும் கூட பேசிட்டு இருந்தோம், ஹர்ஷிப் சிங் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லி. ஆனா ராணாவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது கரெக்டான செலெக்ஷனா? அது ஃபர்ஸ்ட் நம்ம பேசிட்டு, ரெண்டாவது வந்து ராணா வந்து விக்கெட் டேக் பண்ணிட்டாரு. இப்போ திரும்ப இன்னைக்கு சேஞ்ச் நடக்கணுமா? ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? கண்டிப்பா நம்ம இந்தியன் டீம் அண்ட் கோச் கம்பீரை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் கொண்டு வர மாட்டாங்க. பட் ரசிகர்கள் எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா நெட்ல சோஷியல் மீடியாலலாம் பாத்தீங்கன்னா ஹர்தீப் சிங்குக்கு வந்து எல்லாருமே ஆதரவு தான் இருக்காங்க. எல்லாருமே அன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண, நம்மளும் பேசணும். ஆனா அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் விக்கெட் எடுக்கல அப்படின்னும் போது லாஸ்ட் மேட்ச்ல அவர் வந்து ரொம்ப அடி வாங்கியிருந்தாருன்னா நீங்க வந்து அவரை இன்னைக்கு தூக்கி போட்டு சிங்க எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அது நடக்கலையே. நடக்குமா? கண்டிப்பா இன்னைக்கு நடக்காது. பட் ஆனா எனக்கு ஒரு சேஞ்ச் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா குல்தீப் யாதவ் லாஸ்ட் டைம் கொஞ்சம்
நம்மளுக்கு சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. மேபி வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி நல்லா போட்டார் நம்ம இங்கிலாந்து மேட்ச்ல T20 பாத்தீங்கன்னா. கூட அவரை பத்தி ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம நெட்ஸ்ல கூட அவருடைய ட்ரிக்ஸை வந்து சொல்லி தர மாட்டாரா, ட்ரிக்ஸ் போலிங்கு போட மாட்டாரா, ட்ரிக்ஸ் போலிங்ஸ் எல்லாமே வந்து ஆன் த மேட்ச் அப்போதான் போடுறாரா. ஏய் மச்சி அந்த பாலை போடுற அப்படின்னு கேட்டா கூட அப்படி லூஸா போட்டு ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லி வருணை பத்தி ரொம்ப அழகா சர்டிபிகேட் கொடுத்தாரு. அப்படி வாய்ப்பு இருக்கா குல்தீப்? கண்டிப்பா. ஏன்னா குல்தீப் பதிலா வருணை கொண்டு வந்தா இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மேட்ச் டேர்னிங் பாயிண்டா இருக்கலாம். ஏன்னா நம்ம இந்த தமிழ் சினிமாஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம். ஒரு போலரை ஒழிச்சு வச்சுப்பாங்க இந்த கனா இந்த மாதிரி சில தமிழ் மூவிஸ்லாம். கடைசி இந்த முக்கியமான டைம்ல இந்த மாதிரி போலர்ஸை கொண்டு வந்து அப்போ பேட்ஸ்மேன் ஆப்போசிட் இருக்கிற பேட்ஸ்மேனோட அந்த டாக்டிக்ஸ்லாம் கொஞ்சம் மாறி விக்கெட்டை லூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏன்னா லாஸ்ட் மேட்ச் குல்தீப் பெர்ஃபார்ம் பண்ணாதனால இன்னைக்கு வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் கொண்டு வந்தா பெட்டரா இருக்கும். சரி, இப்போ எனக்கு தெரிஞ்சு 11s வந்து சேஞ்ச் நடக்க போறது இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பும் சரி, உங்க கணிப்பும் சரி. ஒட்டுமொத்த மேட்ச் பார்க்க போற அத்தனை பேரும் ராணா ஆட போறாரு அப்படின்றது தான் பாயிண்ட். அப்படிங்கிற பட்சத்துல ஃபேஸ் அட்டாக் தான் துபாயில எடுக்குது ஈவன் கம்பேரிட்டிவ்லி இது. ஏன்னா சமி வந்து 5 விக்கெட்ஸ் சூப்பர் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல யார் த்ரெட்டனா இருப்பா? ஃபேஸ் அட்டாக்கா ஸ்பின்னிங்ல 3 பேருக்கு அப்புறம் குல்தீப், ஜடேஜா, அக்சர் பட்டேல். ஸோ யார் இருக்க போறா? இந்த 3 பேரா? இந்த 3 பேரா? கண்டிப்பா இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து பேஸ் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா ஷமியும் அஷித் ராணாவும் கொஞ்சம் அவங்களுக்கு த்ரெட்டானா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஷமி நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. லாஸ்ட் மேட்ச்லேயே நம்ம பார்த்தா 5 விக்கெட் எடுத்தாரு. பட் ரன்னு கொடுத்தாரு, அதையும் கொஞ்சம் நம்ம நோட் பண்ணணும். பங்களாதேஷ்க்கு எதிராகவே அவர் கொஞ்சம் ரன் அதிகமாக கொடுத்தாரு. பட் ஆனால் விக்கெட்ஸ் எடுக்கிறார். ஸோ அப்போ பார்க்கும்போது எனக்கு இன்னைக்கு ஃபேஸ் அட்டாக் ஆக்சுவலி ஸ்பின்னர்ஸும் கிட்டத்தட்ட ஃபேஸ் அட்டாக் மாதிரி தான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ். குல்தீப் யாதவ் தவிர ஜடேஜாவும் சரி அக்ஷர் பட்டேலும் சரி நல்லா ஸ்டெம் டு ஸ்டெம் பால் போட்டு அன்னைக்கு. அதனால தான் அக்ஷர் பட்டேலுக்கு வந்து கடகடன்னு விக்கெட் வந்து நம்ம அந்த கேட்ச் மிஸ் பண்ணாலுமே விக்கெட்ஸ் அவருக்கு எடுத்துக்காரனும் அழகா ஃபேஸ் அட்டாக் மாதிரி நல்லா ஸ்பீடாக ஸ்டெம்புக்கு போட்டுட்டு இருந்தார். ஸோ அதனால தான் அவுட் சைடு எட்ஜு கொஞ்சம் வாங்கி. ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த 3 போலர்ஸ் நம்ம கண்டிப்பாக நம்பலாம். நான் லாஸ்ட் மேட்சே சொன்னேன் அக்ஷர் பட்டேலை கண்டிப்பாக நம்பலாம். எப்படினாலுமே ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஸோ ஏதாவது ஒரு விக்கெட் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருவார். ஸோ ஓப்பனிங் அந்த 10 ஓவர் ஷமியும் அஷித் ராணாவும் போட்டு கொஞ்சம் விக்கெட்ஸ் ஒரு 2-3 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஜடேஜாவும் அக்ஷர் பட்டேலும் கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. முக்கியமான கேள்வி நெக்ஸ்ட் எல்லாருக்குமே இருக்கிற கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு சான்ஸ் பார்த்தோம். KL ராகுலுக்கு முன்னாடி வந்து அக்ஷர் பட்டேலை இறக்கி அந்த பேட்டிங் ஆர்டர்ல இன்னைக்குமே நம்ம தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோமா, இல்லைன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு பேட்டிங் ஆர்டர்? ஏன்னா KL ராகுல் வந்து நம்பர் 5ல பயங்கரமான ரன் ரேட் வச்சிருக்காரு, பயங்கரமா அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்பர் 6ல வெரி புவர், அதோட பாதி தான் வச்சிருக்காரு. ஸோ நம்பர் 5ல வந்து 50 அபோவ் வச்சிருக்காரு. ஆனால் வந்து நம்பர் 6, 7ல விளையாடினா அவர் வந்து பயங்கரமாக கம்மியாகிறத பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்ட பிறகு இந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் இதை வந்து ரொம்ப மோஸ்ட்டாக கம்பீர் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது KL ராகுல் பிளேஸ் நம்பர் 5ஆ நம்பர் 6, 7ஆ எது கரெக்டு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு 5 மேபி ஸ்ரேயஸருக்கு அப்புறம் கொஞ்சம் அவர் இறக்க விடலாம். ஏன்னா அக்ஷர் பட்டேல் இந்த ICC டோர்னமெண்ட் லெவலில் அவர் லாஸ்ட் மேட்ச்லையுமே ரொம்ப அவசரப்பட்டுட்டே இருந்தார். மேபி அதுதான் அவருக்கு சொல்லி அனுப்புகிறாங்களா, நீ பால் டு பால் ஆடாத அடிச்சு ஆடுன்னு சொல்லி அனுப்புறாங்களான்னு தெரியல. ரொம்ப அவசரப்பட்டு விக்கெட்டை விட்டார். பட் ராகுல் அதையும் அவங்க வந்து கம்பீர் சொல்றாங்க, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வந்து இந்திய பேட்ஸ்மேனை த்ரெட்டன் பண்ணும்போது இவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேனாக இருக்கும்போது இறங்கி அடிச்சு ஒரு அவங்களுடைய இதை வந்து கொஞ்சம் மாத்துங்க, கையை வந்து போட முடியாத மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறத அக்ஷர் பட்டேல் ட்ரை பண்ணாரு. ஆப்வியஸ்லி அவர் கூகுளில மாட்டிக்கிட்டார். ஸோ இந்த கம்பீர் நினைக்கிற ஒரு பொசிஷன் ரைட்டா இல்லை KL ராகுல் அவர் ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா, அஸ் ஏ கிரிக்கெட்டராக நான் யோசிக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, செட்டில் ஆகவே விட மாட்டாங்க KL ராகுல. செட்டில் ஆகிறதுக்கான டைம் இல்லாமல் ஒரு வெரி குரூஷியலான டைமில் வந்து ப்ரெஷரில் ஆடும்போது நிறைய பால் சாப்பிட வர்றாரு. நம்ம நேற்று யோசித்த மாதிரி பவுண்ட்ரிஸே இந்தியா நடுவில் வரவே இல்லை. அந்த மாதிரி குரூஷியல் டைமில் இப்போ தோனி ஒரு 30-40 பால்ஸ் ஒரு 10 ரன்ஸ் 15 ரன்ஸாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 30 பால்ஸில் எங்கேயோ வந்துடும் ஸ்கோர். ஸோ இப்படி ஒரு ஃபண்டாஸ்டிக்கான தோனி மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா ஓகே. ஆனால் கடைசியில் விக்கெட் கொடுத்துட்டு போகும்போது அது ரொம்ப பெரிய லாஸாக இருக்குது. கண்டிப்பாக இந்த நம்ம வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுற முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஓவர் தான். ஸோ அப்போது எனக்கு தெரிஞ்ச அக்ஷர் பட்டேலுக்கு பதிலாக
ராகுலே கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இறக்கி விடலாம் மேபி. ஏன்னா லாஸ்ட்ல அக்ஷர் பட்டேல் அடிக்கக்கூடியவர் தான். மேபி லாஸ்ட்ல கூட ஒரு 2 6 ஒரு 4 கொஞ்சம் அடிச்சு நம்மளுக்கு ஸ்கோரை யூஸ் பண்ணுவார். பட் ஆனா அந்த இடத்துல ராகுல் பெர்ஃபார்மே பண்ணல. அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரிஷப் பண்டே கொண்டு வந்திருக்கலாம் உள்ள. மேபி லெஃப்ட் ஹேண்டர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ரிஷப் பண்டே கொண்டு வந்து, இன்னொன்னு ஏன்னா அவரும் அடிச்சு ஆடக்கூடியவர், நம்மளுக்கு ரன் நிறையாவே ஏத்தி கொடுப்பாரு. பட் இவராவது 30-40 எடுத்துருவார். ரிஷப் பண்ட் வந்து டக்குன்னு அவுட் ஆயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிறது தான் கேள்வி. கண்டிப்பா ரிஷப் பண்ட் இப்போ ரீசெண்ட் டேஸா டக்குன்னு தான் அவுட் ஆறார். பட் அதுக்கு தான் ராகுல மேபி வச்சிருக்காங்க டீமுக்குள்ள, கொஞ்சம் நின்று ஆடுவார். பட் அவர் ரொம்ப நின்றுவார். டெஸ்ட் மேட்ச் நினைச்சு ரொம்ப நின்றுவார். பட் எனக்கு தெரிஞ்சு ராகுல நான் எப்பவுமே பிலீவ் பண்ணுவேன், திடீர்னு நம்மளுக்கு கொஞ்சம் குரூஷியலான டைம்ல அவர் எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவார். பட் அந்த பால் டு பால் ஆடி கொஞ்சம் ரன்ஸு, இன்னொன்று ஆஸ்திரேலியா மாதிரி நம்ம பேசிட்டு ஆஸ்திரேலியா மாதிரி கொஞ்சம் பவுண்டரிஸ் அடிச்சு கொஞ்சம் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம இன்னைக்கு ஆட போறது பாகிஸ்தான் கூட. ஸோ பாகிஸ்தான் கூட நம்மளுக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும்னே தெரியாது. மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தோம்னா 350 எடுத்தே ஆகணும். 300+ 350 எடுத்தா மட்டும் தான் நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ அப்போ ஓப்பனிங்லேயே விக்கெட் விட்டுட்டாங்க அப்படின்னா ராகுலை கொஞ்சம் முன்னாடி இறக்கி அவரை கொஞ்சம் அடிங்க, ரொம்ப பால் நிற்காம அடிக்க சொல்லி ஆடினா மேபி நம்மளுக்கு ஸ்கோர் கொஞ்சம் நல்லா வர வாய்ப்பு இருக்கு. ஓகே லிவி, இப்போ வந்து கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஷார்ட்டாக போயிடலாம். என்ன அப்படின்னா யார் வந்து கலக்க போறா இன்னைக்கு? வந்து பேட்டிங் டீமா போலிங்கா எதுவா இருக்கும் இன்னைக்கு கலக்க போறது? அதாவது ரன் மழையா, அதாவது விக்கெட் மழையா? கண்டிப்பா இன்னைக்கு பேட்டிங் டீம் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிச்சில் ரொம்ப டியூ இல்லாதனால கொஞ்சம் ரன்ஸ் தான் அதிகமா போக வாய்ப்பு இருக்கு. யார் வந்து கலக்குவா இந்தியாவில்? யார் கலக்குவா பேட்டிங்? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ரோஹித்தும் கில்லும் கலக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கில் ஆல்ரெடி நல்லா ஃபார்ம்ல இருக்கு. ரோஹித் அண்ட் கில் கில்லு தான். ஓகே, என்னுடைய செலெக்ஷன் கோலி அண்ட் கில். போலிங் வந்து பாகிஸ்தான் எதிராக எப்பவுமே ஷமி கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஸோ இன்னைக்கு ஷமியும் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வாய்ப்பு. ஸ்பின்னர்ல மேபி குல்தீப் யாதவ். ஏன்னா அங்கே கொஞ்சம் லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் இருக்காங்க, ஒரு 2-3 பேர் அடிக்கிறாங்க. ஸோ ஒரு ரன்ஸை ஃபாஸ்ட்டாக கொண்டு வர்றதுக்கு பாகிஸ்தானில் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக குல்தீப் யூஸ் ஆவாருன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தானில் இன்னைக்கு போலிங் பொறுத்த வரைக்கும் ஷஹீன் அஃப்ரிடி. ஏன்னா அவர் தான் நம்மள உடனே திடீர்னு விக்கெட் எடுத்துருவாரு. இன்னொன்று நசீம் ஷாவும் சொல்லலாம் நம்மளுக்கு எதிராக. நசீம் ஷா தான். ஸோ எனக்கு ஷஹீன் அஃப்ரிடி தான். எப்பவுமே கொஞ்சம் லெஃப்ட் ஆர்ம் பேஸில் வந்து நம்ம எப்பவுமே நிறைய டைம் விழுந்துடுறோம். ஸ்பின்னரில் ஆகா சல்மான் அவர் கொஞ்சம் நல்லா போடுறாரு. ஸோ அவர் கொஞ்சம் விக்கெட் எடுக்க நம்மளுக்கு கொஞ்சம் இது இருக்கும். பட் நம்மளுக்கு இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஆகா சல்மான் தான் அங்கே ஸ்பின்னர். மற்றபடி வேற யாரும் பெருசா. இது பேட்டிங்ல ரிஸ்வான் எப்பவுமே நம்மளுக்கு கொஞ்சம் த்ரெட்டனா இருப்பாரு. ரிஸ்வான் எனக்கு தெரிஞ்சு சல்மான் நல்லா விளையாடுறாரு லாஸ்ட் டைம். சல்மான் ஆடுறாரு. பட் ஆனால் ரிஸ்வான் பார்த்தீங்கன்னா அவரை நம்ம நிற்க விட்டோம் அப்படின்னா ரொம்பவே க்ரூஷியல் ஆடும் நம்ம மேட்ச். அவரும் நேற்று ஜோஷ் இங்கிலீஷ் மாதிரி ஆடுவார். திடீர்னு அடிச்சு நம்மளுக்கு பிடிச்சு எடுத்துருவார். ஓகே லிவி, லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னா இன்னைக்கு யார் வெற்றி பெறுவா? இந்தியா தான். எவ்வளோ % வாய்ப்பு இருக்கு? 75-25. ஓகே, நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எவ்வளோ % இந்தியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டாஸ் போடுவாங்க. டாஸ் வின் பண்ணால் கண்டிப்பாக பேட்டிங் தான் எடுப்பாங்க. இன்றைக்கி ரன்மலை பயங்கரமாக குவிய போகுது. 300+ எடுத்து இன்றைக்கி வந்து பயங்கரமாக எங்கேயும் போயிடாதீங்க. நிறைய அப்டேட் சத்தியம் டிவியில் வந்துக்கிட்டே இருக்க போகுது. இன்றைக்கி நைட் எத்தனை மணி ஆனாலும் அந்த அப்டேட்டை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து குஷியாக தூங்கணும். இன்றைக்கி வானவேடிக்கை இருக்குது, இன்றைக்கி ரன்மலை இருக்குது, இன்றைக்கி வந்து அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிற கோலி இன்றைக்கி ஃபார்முக்கு வர போகிறாரு. நிறைய ட்விஸ்ட்டு காத்திருக்கு. ஸோ